மிஸ்டர் சைபீரியன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்டாப்சி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் டூலு. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு இமேஜை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் இதை பற்றி கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுது. இதை வச்சு எந்த தவறான விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. பட் நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதான் அட்டாப்சியோட டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு அஃபிஷியல் வெப் பேஜ். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலு. ஸோ நம்ம எந்த பெய்ட் சர்வீஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அந்த விண்டோஸ்க்குள்ளே டவுன்லோட் 64 பிட் அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே நீங்கள் லினக்ஸ் இல்லை OS X வச்சுருந்தீங்க அப்படின்னா அட்டாப்சி 4 வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் விண்டோஸ் அப்படிங்க போய் இதை கிளிக் பண்ணிட்டேன். அந்த டவுன்லோட் ஆகிறது காமிக்குது பார்த்தீங்களா. பட் நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்க போய் இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். வாங்க ஃபைல் மேனேஜரில் போய் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபைலை பார்க்கலாம். அட்டாப்சி 420 தான் இதோட லேட்டஸ்ட் வெர்ஷனு. இது வந்து 991 MB வரும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு கொஞ்சம் இதாக இருக்கதா பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 GB கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். எப்போதே மாதிரி தான் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விசார்ட் ஓப்பன் ஆயிரும். வெல்கம் டு அட்டாப்சி செட்டப் விசார்ட். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்குது. சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அட்டாப்சியில் ஸ்டோர் ஆகணுமா இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயும் தேவை அப்படின்னா அந்த ப்ரௌஸ் கொடுத்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுமோ ஸ்டோர் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு அதிலே ஸ்டோர் ஆகலாம். ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலுங்கிற இன்ஸ்டால் கொடுங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஏன்னா இது ஒரு 1 GB சாஃப்ட்வேர் அப்படிங்கிற போய் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். பட் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா எந்த ஃபைலை நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஐ மீன் எந்த ஃபைலை ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபைல் மேனேஜர் போவோம். இப்போ நம்ம வந்து எந்த ஃபைலை ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா USB டிரைவ் ஈல அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த இதில் எந்த ஃபைலை டெலிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். உள்ளே பாருங்கள் 2 இமேஜ் கிடக்கு, ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த 2 இமேஜ் இதில் இப்போ நம்ம எந்த இமேஜை டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னா மிஸ்டர் சைபீரியன் இந்த லோகோவை எடுத்துப்போம். இந்த லோகோவை எப்படி டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த USB டிரைவ் ஈக்கு போகிறேன். இது வந்து ஒரு 4 GB பென் ட்ரைவு. இதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் சைபீரியனுக்கு USB டிரைவ் ஈல வந்து இருக்குது இது. இப்போது இதை நான் வந்து பர்மனன்ட் டெலிட் கொடுத்துக்கிறேன். அதாவது USB டிரைவ் ஈல கிடக்குதா, நல்லா செக் பண்ணிக்கிட்டீங்களா. இப்போது ஷிஃப்ட் டெலிட் அப்படிமாங்களா, பர்மனன்ட்லி டெலிட், ஷிஃப்ட் பிடிச்சி டெலிட் பண்ணுறது. ஸோ அந்த பர்மனன்ட்லி டெலிட் கொடுக்குறேன். பாருங்கள், பர்மனன்ட் டெலிட்டு எஸ். அது லோட் ஆகுது, டெலீட் ஆகுது. பர்மனெண்ட்லி டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபைலை USB டிரைவ் ஈல காமிக்கல, வேணால் திரும்ப வேணால் செக் பண்ணிக்கோங்க. USB டிரைவ் ஈக்குள்ளே போகிறேன். முன்னாடி இருந்த இமேஜ் தான் இருக்குது. மிஸ்டர் சைபீரியன் அந்த லோகோ இமேஜை நம்ம டெலீட் பண்ணது இல்லை. ஸோ இப்போ நம்ம அட்டாப்சி லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து எஸ் கேட்கும். அந்த எஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். நீங்கள் எக்ஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்தது இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். நான் கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கவே உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்குறேன். இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறது போய். ஸோ இது ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எல்லா ஃபைலையும் காப்பி ஆகும், புதுசாக இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கட் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஃபைலும் காப்பி ஆகும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சிஸ்டம் இருந்துச்சு, இதோட அதிக கான்ஃபிகரான சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இந்த இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஐக்கான் வந்துடுச்சு. நீங்கள் அந்த விசார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ டபுள் கிளிக் பண்ணி அட்டாப்சிங்கிற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும் அட்டாப்சி சாஃப்ட்வேரை. இப்போ எப்படி ஒரு ஃபைலை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உள்ளே போய் பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், அது ஓப்பன் ஆகிற வரைக்கும். இதுதான் அட்டாப்சியோட அஃபிஷியல் சாஃப்ட்வேர். அண்ட் ஓப்பன் ஆகுது. இது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்க போய் நம்ம எந்த பெய்ட் பண்ண தேவையில்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நியூ கேஸ் கொடுக்குறீங்களா இல்லை ஓப்பன் கேஸான்னு கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு கேஸை பற்றி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் கேஸ் கொடுக்கலாம். பட் நம்ம புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க போய் நியூ கேஸ் கொடுக்குறோம். கேஸோட நேம் கொடுக்கணும், உங்களுக்கு ஐடென்டிஃபையாக தெரியறதுக்காக என்னது அப்படிங்கிறதுக்காக. நான் இப்போ புதுசாக பண்ணுறனால ஒரு சாம்பிளுக்கு தான் பண்ணுறனால சாம்பிள் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேஸ் டைரக்டரி எங்கே ஸ்டோர் ஆகணும் இது அப்படிங்கிறத கேட்குது. நான் டியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். நீங்கள் வேறு எங்கேயும் ஸ்டோர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகிறதுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் டி சாம்பிளில் ஸ்டோர் ஆகுது. சிங்கிள் யூஸராக மல்டி யூஸராக நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கு. ஏன் சிங்கிள் யூஸர். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்பர், அதாவது கேஸுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிக் நம்பர் எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்க. நான் 1 2 3 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அப்புறம் எக்ஸாமினரோட நேம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குது. எக்ஸாமினர் நேம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க.
நான் நம்மளோட சேனல் நேமே கொடுக்குறேன், மிஸ்டர் சைபீரியன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபோனு, இமெயிலை அதை நான் அப்படியே விட்டுறேன். தென் கிளிக் நோட்ஸ் எதுவும் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் கொடுக்கலாம், இதான் ஞாபகம் இருக்குது. தென் கிளிக் ஃபினிஷ் கொடுத்துருங்க. அது டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், அது தண்டியும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது பேக்ரவுண்டில் இந்த ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணி இதுக்கான ஒரு தனி ஸ்பேஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இது ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் ஆனதும் ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும், நம்ம டேட்டா சோர்ஸை இன்புட் பண்ணுறதுக்கான ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஹோஸ்ட் நேம், அந்த சோர்ஸோட ஹோஸ்ட் எங்கே இருக்குது, அந்த சோர்ஸ் நேம் இதை இன்புட் பண்ணணும். இதை டிஃபால்ட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் இமேஜ் அப்படின்னா ஃபைல் எஃப்டிகே இமேஜ், இது மாதிரி இமேஜிங் சாஃப்ட்வேர்லேருந்து டிஸ்க் இமேஜ் எடுக்கிறது. நம்ம வந்து லோக்கல் டிஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் டிஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லோக்கல் டிஸ்கில் செலக்ட் டிஸ்க் கொடுத்துக்கோங்க, நம்ம எந்த டிஸ்க்கை அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் பாருங்கள் யூஎஸ்பி ட்ரைவ் வருது, அந்த 4GB பென் ட்ரைவ் நான் சொன்னேன்ல அந்த இது வருது. ஏன் நம்ம லோக்கல் டிஸ்க் எதுவுமே காமிக்கலை, கீழே ஒரு எரர் காமிக்குதா, ஏன் அப்படின்னா இந்த அட்டாப்சியை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ணலை. ஸோ அதனால் நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் உள்ள ஹார்ட் ட்ரைவ் எதுவுமே வரலை, பென் ட்ரைவ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம பென் ட்ரைவ் மட்டும் தான் பண்ணுறவங்க போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.7GB யூஎஸ்பி ட்ரைவ் இது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வேணாம். ஏன் அப்படின்னா மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்குது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக யூஎஸ்பி ட்ரைவ் தானா அப்படின்ட்டு. நான் செக் பண்ணுறேன், கரெக்டாக யூஎஸ்பி ட்ரைவ் தான். ஸோ தென் அட்டாப்சி வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் எல்லாமே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆனது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது வந்து ஒரு ரொம்ப நேரம் ஆகும் இந்த டைம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு, வந்து உங்களோட சைஸை பொறுத்து இருக்குது. இது வந்து 4GB பென் ட்ரைவ் அப்படிங்கவே ஒரு டைம் எடுக்கும். இதே ஒரு 128GB பென் ட்ரைவ் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல டைம் எடுக்கும். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். நான் என்கிட்ட இருக்க சிஸ்டத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓட விட்டு தான் காமிப்பேன். ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸ் இதாகணும், டைம் ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒவ்வொரு ஃபோல்டரு ஒவ்வொரு டேட்டாவையுமே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்குது டேட்டா சோர்ஸில். ஸோ இது முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதும் டேட்டா சோர்ஸ் ஆடட் சக்ஸஸ்னு வந்துடுச்சு. ஃபைல் பீயிங் அனலைஸ்னு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தா கீழே லோட் ஆகிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அது லோட் ஆகட்டும். இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் தான் மொத்த டீட்டெயில்ஸும் காமிக்கும். ஃபைல் டைப்ஸு, எக்ஸ்டென்ஷன்னா எந்த இமேஜாக என்ன அப்படின்னு காமிக்கி. நம்ம இப்போ இமேஜ் தான் பார்க்கணும் அப்படின்னா இமேஜ். இதில் இன்ட்டு மார்க் இருக்கா, ரெட் இன்ட்டு மார்க், அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ண இமேஜ். அந்த மிஸ்டர் சைபீரியன்கிற லோகோவை தான் நம்ம டெலிட் பண்ணோம், அது வந்துருச்சு பாருங்கள். இது சைக்கிள்ங்கிறது நான் முன்னாடி டெலிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் 2022. பட் இப்போ மிஸ்டர் சைபீரியன் 2023 இன்றைக்கி தான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளே போய் டெலிட் பண்ணோம். அதோட டேட் டைம் முதற்கொண்டு காமிக்குது, அதோட சைஸ் காமிக்கு, அந்த நேமோட எக்ஸ்டென்ஷன் எல்லாமே தெளிவாக காமிக்குது பாருங்கள். இப்படி தான் டெலிட் பண்ண ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதோட சைஸ் எவ்வளவு எல்லாம் காமிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கீழே ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கா, இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் ஃபுல்லாக அனலைஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம இமேஜ் ஆல்ரெடி நமக்குள்ளே வந்துடுச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற இமேஜ். அந்த 2 இமேஜ் நம்ம டெலிட் பண்ணவே இல்லை. இந்த பார்த்தீங்களா டெலிட் பண்ண இமேஜ் என்ன அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ யூஎஸ்பி ட்ரைவ் இந்த டெலிட் பண்ண இமேஜ் இன் மார்க் போட்டு காமிக்குது. பட் யூஎஸ்பி ட்ரைவ் இப்போ இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டெலிட் பண்ண ஃபைலை நமக்கு என்ன ஃபைல் டெலிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ இந்த சைக்கிள் அப்படிங்கிறது இது நான் முன்னக்கூட்டி எப்போ டெலிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த இமேஜையும் காமிக்குது. இது வந்து ஓவர் ரிட்டன் ஆகலை அப்படின்னா நமக்கு இமேஜ் தெளிவாக காமிக்கும். இதே ஓவர் ரிட்டன் ஆகிடுச்சு அப்படின்னா காமிக்காது. எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எந்த இமேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்து எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிங்களோ, டவுன்லோட்ஸ்னால் டவுன்லோட்ஸு, நான் பிக்சர்ஸில் போடுறேன். பிக்சர்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். பிக்சர்ஸ்லேயே சேவ் பண்ணுறேன். ஃபைல் எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நேராக நம்ம ஃபைலில் போய் பார்ப்போம் அது சேவ் ஆகிடுச்சா என்ன அப்படிங்கிறத. டெலிட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்குது பாருங்கள். டெலிட்டட் ஃபைல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஃபைல் சிஸ்டம் மொத்தம் 21 ஃபைல்ஸ் டெலிட்டட் இருக்குது. நம்ம பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அதில் போயிட்டு எம்பி சைஸு என்ன டீட்டெயில் பார்க்கணுமோ எக்ஸ்டென்ஷன் படி கூட பார்த்துக்கலாம் என்னதுனாலும். இப்போ நம்ம ஃபைலில் போய் நம்ம இது பண்ணது கிடக்கா, ரெக்கவர் பண்ணது இருக்குதா அப்படின்னு போய் பார்ப்போம். பிக்சர்ஸ் போயாச்சு. பிக்சர்ஸில் ரெக்கவர் பண்ணது காமிச்சிது பார்த்தீங்களா, மிஸ்டர் சைபீரியன்னு. இதை தான் நம்ம டெலிட் பண்ணோம், இப்போ ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா காமிக்கும். இப்படி தான் அட்டாப்சிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் இருந்து எப்படி ஃபைலை ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட். இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், எஜுகேஷன் பர்பஸ் தான். இது எதுவும் தவறாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். யூஎஸ்பி ட்ரைவில் இல்லை பார்த்தீங்களா, பட் நம்ம ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணியிருக்கோம் டெலிட் பண்ண ஃபைலை. இது வந்து ஒன்லி ஓவர் ரிட்டன் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓவர் ரிட்டன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இமேஜை டெலீட் பண்ணோம்ல,
அதுக்கப்புறம் அந்த 3.7 ஜிபி பென் ட்ரைவை திரும்ப ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்க. 3.7 ஜிபி ஒரு மூவியோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா வச்சு ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம போய் ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்கவர் பண்ண முடியாது. இதுதான் ஓவர் ரிட்டன். ஏன்னா அந்த எம்டியாக இருக்க ஸ்பேஸ் அந்த டெலிட் ஆன டேட்டாவுக்கு மேலே ஒரு ஓவர் ரைட் ஆயிரும் நம்ம அதுக்கப்புறம் எதுவும் ஏற்றணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் இதுதான் ஓவர் ரிட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா மிஸ்டர் சைபீரியனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.